ரவுண்ட்ல பாத்தீங்கன்னா பயங்கரமா வந்து பிக் பாஸ் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்து பயங்கரமா வந்து பண்ணியிருந்தாரு. இப்போ வந்துட்டு யார் வெளில போயிருக்காங்க பாத்தீங்கன்னா, போன டைம் வந்து நம்ம ஜாக்லின், விஜய் விஷால் 2 பேருமே வெளில போயிருந்தாங்க. இப்போ வந்து சத்யா ப்ரோ வந்து வெளில போயிருக்காரு. எப்படி இப்போ வெளில போயிருந்தாரு பாத்தீங்கன்னா, போன மாதிரி தான் போன தாட்டி எப்படி சத்யா ப்ரோ வந்து சத்யா பொம்மையை எடுத்தாரோ அதே மாதிரி இந்த வாட்டி அவரே பொம்மை எடுத்திருக்காரு. என்ன பண்ணணும்னா அவர் மத்தவங்க பொம்மையை எடுத்துட்டு அந்த மாதிரி வந்து பண்ணியிருந்தா பரவாயில்ல. அவரு பொம்மையை லாஸ்ட்ல வந்து கிடைச்சிக்கிட்டே இருக்குது. இவங்க என்ன பண்றாங்க, இவங்க வந்து சத்யா ப்ரோ எதனால மிஸ்டேக் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா வந்து அவர் பொம்மையை அவரே எடுக்கிறது. அவர் வந்து ஃபாஸ்டா வரல, இப்பயும் வந்து அவர் ஸ்லோவா தான் வராரு, இப்பயும் அது நடந்துட்டு தான் வராரு, ஒடியாரவும் இல்ல, எதுவுமே பண்ணல. அந்த ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் வந்துட்டு அவர் வந்து இந்த ரவுண்ட்ல வந்து இது எத்தனை அவரோட 8, 9, 10 இது வந்து 10வது ரவுண்ட்ல வந்து அவுட் ஆயிடுறாரு. ஏன்னா 10 பேர் இருப்பாங்க. அடுத்து வந்து இப்ப 9வது ரவுண்ட் வரப்போகுது. அதான் ரொம்ப ரொம்ப இதுக்கு மேலதான் வந்து காம்படிஷன் வந்து அதிகமா இருக்கும். ஏன்னா இதுல வந்து ஜெஃப்ரி, ரயன் பாத்தீங்கன்னா வந்து செம்ம ஃபாஸ்டா வந்து அவங்க மூவே வந்து சூப்பரா இருந்துச்சு. அவங்க வந்து கரெக்டா வச்ச இடத்துல வந்து டக்குன்னு 2 பேருமே போயிட்டு 2 பேருமே டக்குன்னு ஸ்வாப் பண்ணிக்கிறது வந்து பார்க்க முடிஞ்சு செம்மையா இருந்துச்சு. போக பாத்தீங்கன்னா வந்து இந்த கேம் வந்து சீரியஸா போகும். பிசிக்கலா கொண்டு போக கூடாதுன்னு அருண் எவ்வளவு வந்து பேசிட்டு இருக்காரோ அவ்வளவு வந்து அவருக்கு வந்து பிசிக்கலா போயிட்டு இருக்குன்னு நான் நம்புறேன். இப்ப வந்துட்டு அந்த எனக்கு தெரிஞ்சு மேபி வந்துட்டு மிச்சம் எல்லாருமே கொஞ்சம் டம்மியா தான் இருக்காங்க. அது எனக்கு தெரிஞ்சு பிசிக்கலா இருக்குது யாருன்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு ஜெஃப்ரி அண்ட் ரயான், இவங்க மட்டும் தான் பிசிக்கலா இருக்காங்க. மிச்சம் யாருமே பிசிக்கலா இல்ல. அண்ட் லாஸ்ட்ல வந்து சத்யாகள் வந்துட்டு பவித்ராவோட மண்டை ஏதோ இருந்துச்சு போல இருக்கு. ஆனா சத்யா பொம்மை ஃபுல்லா வெளியில இருந்துச்சு. அப்ப யாரு வந்துட்டு பவித்ரா அதை வச்சிருப்பாங்க, யாரு வந்துட்டு அந்த மாதிரி ஒரு டவுட் கிரியேட் பண்ணிருச்சு. பார்க்கலாம் என்னதான் நடக்குது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த ரவுண்ட்ல வந்து யார் வெளில போயிருக்காங்க பாத்தீங்கன்னா, சத்யா பயங்கரமா வந்து அவுட் ஆகி வெளில போயிட்டாரு. அண்ட் ஓரளவுக்கு வந்து அது அவர் வந்து போன டைம் எவ்வளவு வந்துட்டு ஸ்ட்ராட்டஜி பண்ணி நின்னாரோ அவ்வளவு வந்து உட்காந்து வெளில போயிட்டாருன்னு தான் சொன்னோம். இருந்தாலும் வந்து ஓரளவுக்கு நீட்டா பண்ணாரு. அவர் வந்து இன்னும் ஒரு ஃபாஸ்டா நடந்து வந்திருந்தா, ஃபாஸ்டா வந்து ஓடியா இருந்திருந்தா வந்து டக்குனு ஏதாச்சும் ஒரு பொம்மை எடுத்து உள்ள போய் இருந்திருப்பாங்க. ஆனா யாருமே வந்து அந்த பொம்மையை எடுக்காம விட்டாங்க. அண்ட் பார்க்கலாம் என்னதான் நடக்குது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த மாதிரி பிக் பாஸோட எல்லா அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.